மதுரையில் ஒரு மலை இருக்கு. ஆனா அது சாதாரண மலை இல்ல. ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மலை. அந்த மலைக்குள் சக்தி வாய்ந்த நரசிம்மர் வேண்டும் வரங்களை தந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். யானைமலை அதிசயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள யானைமலை யோக நரசிம்மர் திருக்கோயில். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல, ஒரு அதிசயமும் ஆன்மீக சக்தியும் சேர்ந்த தலம். இந்த கோவில் குடவரை கோயில் என்ற தனி சிறப்புடன் விளங்குகிறது. மலைக்குள் செதுக்கப்பட்ட இந்த தலத்தில் மிகவும் பெரிய வீரமான யோக நரசிம்மர் உருவம் பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இந்த தலத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? பெருமாள் தனது மார்பில் மகாலட்சுமியை உடன் வைத்து கொண்டு மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அதேபோல் நரசிங்கவல்லி தாயாரும் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் அபூர்வமான அமைப்பு. இக்கோவிலின் தல சிறப்புகள் பற்றி கேள்விப்பட்டால் ஆச்சரியம் வரும். இந்த கோவில் பெரிய குடவரை கோயில் என்ற பெருமை பெற்றது. யானைக்கு முக்தி அளித்த தலம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த மலை யானை மலை. பொதுவாக எல்லா கோவில்களிலும் கொடிமரம் இருக்கும், ஆனால் இங்கு இல்லை. காரணம், கருவறைக்கு மேலே மிக உயரமான யானைமலை அமைந்திருப்பதால் கொடிமரம் வைக்கப்படவில்லை. மேலும் யானைமலை முழுவதும் ஒரு யானை படுத்திருப்பது போல தோற்றம் தருகிறது. அதுவே இந்த தலத்தின் அடையாளம். இந்த கோவிலில் நடக்கும் சில விஷயங்கள் சாதாரணம் அல்ல. பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே நடைபெறும் பிரதோஷம் இங்கு பெருமாள் கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது ஏன் தெரியுமா? நரசிம்மர் பிரதோஷ நேரமான மாலை 4:30 to 5:30 மணிக்குள் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது. அதனால் சுவாதி திருமஞ்சனம் மற்றும் பிரதோஷ திருமஞ்சனம் இந்த இரண்டும் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாசி பௌர்ணமி தினத்தில் பெரிய தெப்பத்தில் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக நடக்கிறது. அது மட்டுமல்ல, திருமோகூர் காலமேக பெருமாள் இங்கிருந்து எழுந்தருளி வந்து கஜேந்திரனை முதலையிடமிருந்து காப்பாற்றும் நிகழ்ச்சி வருடந்தோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். மேலும் திருவண்ணாமலை போல பௌர்ணமி கிரிவலம் இங்கு மிகவும் பிரபலமானது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். இங்கு மனமுருகி வேண்டினால் படிப்பு, தொழில், செல்வம் எல்லாம் வளர்ச்சியடையும். இந்த தலம் சுற்றி கூட பல சக்தி வாய்ந்த இடங்கள் உள்ளன. எதிரே உள்ள குன்றில் பாலமுருகன் ஆலயம் உள்ளது. அதன் பின்புறம் பிரத்யங்கரா தேவி கோவில் அமைந்துள்ளது. யானைமலையின் வால் பகுதியில் பாண்டுரங்கன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவில் மிகவும் அமைதியான மன நிம்மதி தரும் இடம். இந்த கோவிலுக்கு எப்படி போவது அப்படின்னு பார்த்தா, மதுரை மாட்டுத்தாவணியில் இறங்கி அங்கிருந்து அருமனூர் செல்லும் பேருந்துகள் அடிக்கடி கிடைக்கும். பெரியார் நிலையத்தில் இருந்து யானைமலை நரசிங்கம் கோவில் என அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த தலம் அழகர் மலை வரிசையின் ஒரு பகுதி. அதனால் மிக பழமையான தபஸ்தலம். பல முனிவர்கள் இங்கு தபசு செய்ததாக கூறப்படுகிறது. நரசிம்மர் இங்கு யோக நிலையில் இருப்பதால் மன அழுத்தம், பயம், தடைகள் இவையெல்லாம் நீங்கும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த யானைமலை யோக நரசிம்மரை ஒருமுறை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் தடைகள் உடைந்து புதிய பாதைகள் திறக்கும். இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா ஜெய் நரசிம்மான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயில்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.